ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணி பயப்படுறது ஒரே அணி இந்தியாவுக்கு மட்டும்தான். அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு தொல்லையாக இருக்குது இந்தியா மட்டும்தான் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா முதல் தோல்வி குறித்து நம்ம இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் வீரேந்தர் சேவாக் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி குறித்தும் ஆஸ்திரேலியா தோல்வி குறித்தும் சீரீஸ் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் பெர்த் மைதானத்தில். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சேவாக் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பார்த்து ஆஸ்திரேலியா அணி கண்டிப்பாக பயப்படுறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க வெளிப்படையாக காமிச்சிக்கல, ஆனால் இருக்கிறது உண்மை அதுதான். நீங்கள் என்ன தான் சொல்லலாம், 51 உலகக்கோப்பை இந்தியா கிட்ட அவங்க வின் பண்ணியிருந்தாலும் மற்ற போட்டியில் எல்லாமே இந்தியா தான் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஆஸ்திரேலியாவை போயிட்டு ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி வின் பண்ணுறாங்க. அது ஒரு வாட்டி வின் பண்ணாலே நீங்கள் எல்லாம் பெருசாக பேசுவாங்க மற்ற அணி. ஆனால் இந்திய அணி கன்சிடென்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுலேருந்தே தெரியுது, ஓப்பனாக இந்தியாவை பார்த்து ஆஸ்திரேலியா அணி பயப்படுறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்ன வேணால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேர்டை, இந்தியா தான் இந்த டெஸ்ட் தொடரை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் வீரேந்தர் சேவாக் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல. அவர் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட உண்மைதாங்க. ஏன்னா நீங்கள் சொல்ல தான் 51 உலகக்கோப்பை மட்டும்தான் அவங்க வின் பண்ணாங்க, மற்றபடி இந்தியா பயங்கரமாக டாமினேஷன் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக. முதல் டெஸ்ட் போட்டி கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்து ஆஸ்திரேலியா தான் வின்னுப்பான்னு நினச்சேன் நான் கூட தான். ஆனால் இந்திய அணி பயங்கரமாக சூப்பராக கம்பேக் கொடுத்தாங்க. அது போல் அடுத்த ஒரு போட்டியிலும் இந்திய அணி நல்ல ஆதிக்கத்தை செலுத்தணுங்க. ஏன்னா நல்ல ஆதிக்கத்தை செலுத்தினா மட்டும்தான் நமக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த போட்டியில் ரோஹித் சர்மா வராரு. இதே ஒரு குழப்பமாக இருக்கும் இந்திய அணிக்கு. என்னடா ரோஹித் சர்மா வராரு, அவர் ஓப்பனிங் போகிறதா இல்லை 6th டவுன் 5th டவுன் போகிறதா இல்லை ராகுல் நல்லா பண்ண ராகுல் தூக்கி கீழே போகிறதான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். கோச்சுக்கு குழப்பமாக இருக்கும், கேப்டன் வந்திருக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஆனால் ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு இல்லை ரோஹித் சர்மாவுக்கு டெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் டவுன்லேருந்து தான் மேலே வந்தார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கமெண்டில் கூட, ஏங்க டவுன்லேருந்து மேலே தாங்க வரணும், மேலேருந்து கீப் அவுட்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். பட் ராகுல் எல்லா டவுனும் ஆடுறாரு, ஓப்பனிங் ஆடுறாரு, 5th டவுன் ஆடுறாரு, 3rd ரன் ஆடுறாரு, 1 டவுன் ஆடுறாரு, எங்கே இறக்கி விட்டாலும் ஆடுறாரு. அந்தமாரி ஒரு பிளேயர் கிடைக்குது கண்டிப்பாக இந்திய அணிக்கு கஷ்டம் தான். ராகுல் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயத்தில். ஏன்னா எல்லா டவுனும் ஆட்டார், எல்லா டவுனும் ஆடாமல் ஒரு இடமே கிடையாது, அந்த மாதிரி எல்லாமே ஆட்டார். ராகுல் நல்லா ஓப்பனிங் செட் ஆகிருக்குங்க. ராகுல் ஜெய்ஸ்வால் 2 பேரும், அதுவும் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு 200+ பார்ட்னர்ஷிப்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் பேட்டிங் கண்டிஷன் கொஞ்சம் இருந்தாலும் அதில் 200 அடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்திய அணி வீரர்கள் சூப்பராக செஞ்சுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஓப்பனிங் ரோஹித் சர்மா வரணுமா இல்லை ஜெய்ஸ்வால் ராகுலே தான் ஆடணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.